அதாவது காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எல்லார்கிட்டயும் ஒரு டைம்லி அட்வைஸ் தான் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா, நேற்று இரவு 4 ஒயில்டு கார்டு கிட்ட பார்வதி நடத்துற டிஸ்கஷன் யாராவது நோட் பண்ணீங்களா? ஸோ பார்வதி இத வந்து ரொம்ப பிளான் பண்ணி, "நீ என்னென்னலாம் சொல்லுன்னு சொல்லிக்கோ என்கிட்ட. நான் உன்ன எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறேன்" அப்படின்னு தான் அந்த ப்ரொமோ 1ல காட்டுன ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கமருதீனை பற்றி அவங்களும் வந்து ரொம்ப கேவலமா பேசி சாரி கேட்டு திருப்பியும் வந்து இன்னைக்கு காலையில திவ்யா கூட பேசும் பொழுது கமருதீன் தான் ஆரம்பிச்சான். கமருதீன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சான் அப்படின்ற மாரி சொன்னது ரொம்ப வேக்கிங்கா இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்வதியுடைய கேம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ராக்க மீறி போயிட்டு இருக்கு. என்னதான் வந்து வைல்டு கார்ட திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது நியாயமா இருந்தாலும், அப்போ நீங்க அந்த கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணிக்கிட்டீங்க. அத சேவ் பண்ணிக்கிட்டீங்க, அடிக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. ஆனா, ஒரு விஷயம் தப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா, அவங்களே நீங்க குத்துறீங்க. இப்ப திவாகர எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல, நான் அண்ணன் அப்படின்ற சில விஷயங்கள கலந்துக்கிறேன்றீங்க. அப்புறம் கமருதீன வந்து சாரி கேட்குறீங்க. அடுத்த நிமிஷமே அவன திருப்பி போட்டு குடுக்குறீங்க. அவன் தான் காரணம்ன்றீங்க. டைனிங் டேபிள் கான்வோவ யார் ஆன் பண்ணது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க தான், பார்வதி தான். யார் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீங்க தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயில்ல கூட எனக்கு தெரியல. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, முழுக்க முழுக்க கமருதீன் நான் நியாயப்படுத்தல இங்க. அவன் பண்றதும் தப்பு தான். பட் இருந்தாலும் பார்வதி வந்து இந்த மாரி சில விஷயத்துல கோட்ட விட்டுர்றாங்க. ஓகேவா? ஸோ, இன்னைக்கு காலைல கூட ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. உங்க அம்மா அத பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லும் பொழுது, ஆமா ரைட் அப்படின்றாங்க. ஷி இஸ் கலெக்டிங் த பாயிண்ட்ஸ், கெய்னிங் மொமெண்டம், பிளாஸ்டிங் த கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றது தான் இவங்களுடைய டார்கெட். ஓகே. இத வந்து சீக்கிரம் திவ்யா பிடிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, திவ்யா அண்ட் பார்வதி மதுரக்கார கிளிக்கும், மதுரக்கார எப்படி வைக்கலாம்? மயில் வச்சிரலாமா? மயிலுக்கும், கிளிக்கும் எப்படி சண்டை நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய டைமென்ஷன் அடுத்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா வந்து புரியுது. ஓகே. சரி. இது நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி கமருதீனை பற்றி நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் பேசின அந்த விஷயம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. தரமான அட்வைஸ். எல்லாத்தையும் நேரடியா டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சுட்டாங்க. இதுதான் நீ பண்ணிட்டு இருக்க. இது நீ பண்றதுக்கு மாத்தணும்னா கேமரா முன்னாடி நின்னு நான் மாறிட்டேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. இயல்பாவே நீ வந்து மாறிக்கணும். மக்கள் வந்து ஈஸியா மன்னிச்சுருவாங்க. ஏன்னா கவின் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமான விஷயம். லாஸ்ட்டா வந்து நான் வந்து தகுதி இல்ல. இளைஞர்களுக்கு டைட்டில் வாங்கணும்னு சொன்னோனே, அவ்வளோ சப்போர்ட் வந்து மக்கள் வந்து கொண்டாடுனாங்க. பரவால்லப்பா, இவன் எக்ஸ்ட்ரா பைலா இருந்தாலும், இவனுடைய பொசிஷன் அப்படிங்கிறது பிரேக்கிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு கவினுக்கு அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிச்சு. அந்த மாரி நீ மாத்துங்க. போய் கேமரா முன்னாடி நின்னு நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி சண்டை போடுறது மேட்டர் கிடையாது. நீங்க இயல்பாவே உணர்ந்து மாற வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய பாயிண்ட். அடுத்து ஃபன் சைடு ஆஃப் கமருதீனை கொண்டு வாங்க வெளிய. ஃபன் சைடே இல்லையே. இங்க ஒரே இதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நல்லா இருந்தது. அப்புறம் 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் கேட்குறாப்புல, இந்த மாரி நம்மலாம் மலேசியா, சிங்கப்பூர்னு ஜாலியா வந்து சுத்திட்டு இருந்தோம் சீரியல் பண்ணும்போது. இப்ப எங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோனே, ஏன் இங்க நீங்க ஜாலியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோனே, எங்க இங்க ஃபுல்லாவே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குன்னோனே, மாறும் கமருதீன். உங்க ஹோப் வைங்க உங்க மேல அப்படின்ற மாரி அழகான அட்வைஸ். பார்வதிக்கும் வந்து சரியான அட்வைஸ் காலையில. இந்த மாரி உங்க அம்மா இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அத பேசிட்டு உள்ள வரும் பொழுது, பார்வதி ரொம்ப சோகமா இருக்காங்க. ஓகேவா? கமருதீன பத்தி பேசினது எல்லாம் அவங்கள போட்டு அப்செட் ஆயிருச்சு. உட்காந்து மேக்கப் போட்டுருக்கும் பொழுது வராங்க வந்துட்டு, பார்வதி என்ன சும்மா இருக்கீங்க? உண்ணாவிரத போராட்டமா? காலைல சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தைய விடுறாங்க. உடனே கோவம் வந்துருச்சு பார்வதிக்கு. அது என்ன நீங்க சொல்றீங்க? அம்மா பார்க்குறீங்க. ஏங்க அது அப்ப சொல்லும்போது ஓகேன்னு சொன்னீங்க. அப்பயே நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அதான் திவ்யா கணேஷ் கேட்குறாங்க. அப்ப சொல்லும்போதே நீங்க ஏன் ஸ்டாப் பண்ணல அப்போ? இங்க வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. அது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே பாரதி பாயிண்ட்ட பிடிச்ச உடனே, இல்லங்க இட்ஸ் ஓகே. பட் நீங்க இத பத்தி ஆரம்பிக்காதீங்க. இது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, சரி ஓகே நான் ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் நீங்க எங்க சொல்றீங்களோ, அங்க கேட்குறீங்களோ, அங்கேயே நீங்க உடைச்சிருங்க அந்த மேட்டர. ஏன் இதுவரைக்கும் இழுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்ற மாரி வந்து ஓப்பனாவே வந்து பார்வதிக்கு ஒரு கவுண்டர் அட்டாக். ஸோ இங்க தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, பிரஜன், இந்த ஒயில்ட் கார்டு எல்லாம் உட்காந்து இப்ப வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்பொழுது எல்லாத்தையும் கறக்குறாங்க. எப்படி இருக்கு வெளிய? எப்படி நடந்ததுக்கு? ஓ! இந்த வீட வந்து நான் ரொம்ப பர்ன் பண்றேன். அது எனக்கு தெரியுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன பண்றது என்னால தெரியல. ஏன்னா நான் வந்து இன்னொருத்தவங்களுடைய கவுண்டர் அட்டாக் தான் நான் பண்றேன். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் எல்லை மீறி போறேன் அப்படின்ற மாரி, என்னென்னலாம் தப்பு வெளியா போயிருக்கு, தவறுதலா என்னென்னலாம் பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத நேத்து உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க. அப்ப திவ்யா புடிச்சுட்டாங்க அந்த பாயிண்ட்ட. இவ என்னமோ நம்மகிட்ட கறந்துட்டு, ஏதோ பண்ண போறா, பிளான் பண்றா. அது அவளோட ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோன்னு சொல்லி நேத்தே வந்து திவ்யா சொன்னாங்க. சாண்ட்ரா என்னமோ டவுட்டா இருக்கு. ஏன்னா, பார்வதி இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையேன்னு சொல்லி கணிச்சாங்க. அதுதான் ப்ரோமோ 1ல வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் எடுத்துட்டா. எப்படி? திங்கு திங்குன்னு ஆடிட்டா. புரியுதா? ஸோ இதுதான் பார்வதியுடைய கேம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிருச்சு.
இதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம மாதிரி ரிவ்யூவருக்கு இப்படி ஒரு கேம் ஆடினா தான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இதில் பாரதி குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாரதி ரொம்ப அடமட்டா இருக்கா, அங்கே போய் அடிக்கிற, இங்கே போய் அடிக்கிற. அதை நீங்கள் சொல்லுங்கள், அடையாளப்படுத்துங்க. அதுதான் கேம். நீங்கள் எதுவுமே பேசாமல் வந்து பாரதி செம்மையாக ஆடினா, திவ்யா கணேஷ் செம்மையாக ஆடினாங்கிறது கேம் கிடையாது. அவள் பண்ணுற தவறு எப்படி இருக்குது, அதில் திவ்யா கணேஷோடைய கவுண்டர் எப்படி இருக்குது, அவங்க எப்படி திவ்யா கணேஷ் வந்து பாரதி டேக்கிள் பண்ண போகிறாங்க, இதுதான் கேம். இதுதான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது தான். ஆனால் அமித் நான் எதிர்பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். மிச்சப்படி எனக்கு பெருசாக ஹோப் வந்து இல்லை. திவ்யா கணேஷ் லுக்ஸ் ப்ராமிசிங் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.